வணக்கம் நண்பர்களே, இது ஆஃபர் அலாட் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப பெரிய நல்ல செய்திங்க. கடந்த 20 வருஷமா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியை தமிழக முதல்வர் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதாங்க டாப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இது என்ன திட்டம்? இதனால அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மக்கள் இந்த திட்டத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் விலாவரியா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் 2003ஆம் ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்த எல்லாத்துக்குமே சிபிஎஸ்ன்னு சொல்லப்படுகிற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தாங்க செயல்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த சிபிஎஸ் திட்டத்துல ஓய்வூதியத்துக்கான தொகை குறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கவலையா இருந்துட்டே இருந்துச்சுங்க. அதனால கடந்த 20 வருஷமா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய 20 வருட போராட்டத்திற்கு இப்ப வெற்றி கிடைச்சிருக்குங்க. இந்த ஜனவரி 6, 2026ஆம் ஆண்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பு மறுபடியும் போராட்டம் நடத்ததா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தமிழக முதல்வர் அவர்கள் இப்ப டாப்ஸ்னு சொல்லப்படுகிற இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துல மொத்தம் 5 பாராக்கள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதுல முதல் பாயிண்ட்ல மாநில அரசு அலுவலர்கள் பட்ட கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பயனாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்ல 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட்ல ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட்ல அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்குறை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட்ல புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட்ல பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிற இந்த 6 பாயிண்டை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கூறிய டாப்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும். இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் ஊதியத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும். தற்போது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி சூழலிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டு மேற்கூறிய செலவினங்களை தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்கும் அப்படின்னு இந்த செய்தி குறிப்பில் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த திட்டத்தில் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது எவ்வளவு சம்பளம் வாங்கினாரோ அவருடைய 50% அவருக்கு பென்ஷனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டா ஒருத்தர் ஓய்வு பெறும் பொழுது 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தாருன்னா அவருடைய சம்பளத்தை 50% 30,000 ரூபாய் அவருக்கு பென்ஷனாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 50% பென்ஷன் தொகை வழங்கப்படும் பொழுது
அதுல பணியாளர்களுடைய சம்பளத்திலிருந்து 10% பங்களிப்பு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் இந்த திட்டத்துல சொல்லியிருக்காங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்றது மாதிரியே இந்த பென்ஷன் ஸ்கீம்ல பணம் வாங்குறவங்களுக்கும் அகவலைப்படி உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பென்ஷன் திட்டத்தை வாங்கிட்டு இருக்கிறவர் இறந்துட்டாருன்னா அவருடைய குடும்பத்துக்கு அவர் வாங்கின பென்ஷன் தொகையில 60% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஒரு அரசு ஊழியர் அவர் பணி செய்யும் போது இறக்க நேரிட்டாலோ அல்லது ஓய்வு பெறும் போதோ அவருக்கு குறைஞ்சபட்சமாக 25 லட்சம் ரூபாய்க்கும் குறையாமல் பணிக்கொடை வழங்கப்படும் அப்படிங்கிற உறுதியை இந்த திட்டத்துல சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல குறைஞ்சபட்ச ஓய்வூதிய தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னர் ஓய்வூதியம் பெறாமல் பணி ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு குறைஞ்சபட்ச ஓய்வூதிய தொகை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கருணை ஓய்வூதிய தொகையும் இந்த திட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 10 வருடங்கள் பணிபுரிந்தாலே இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு அவர் தேர்வு பெறுகிறார் அப்படிங்கிறதையும் இந்த திட்டத்துல சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் பயனடைவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2003 ஏப்ரல் 1க்கு அப்புறம் வேலைக்கு சென்ற 6 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் பயனடைவாங்க. இடைப்பட்ட நேரத்துல ஓய்வூதியம் பெறாமல் இறந்த எல்லாருக்குமே கருணை ஓய்வூதிய தொகையும் குறைஞ்சபட்ச ஓய்வு தொகையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உறுதியளிச்சிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இந்த திட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஊழியர்களுடைய பங்களிப்பு இருக்காதுங்க. ஆனா இந்த திட்டத்துல 10% பங்களிப்பு ஊழியர்களுக்கு இருந்து இருக்குதுங்க. ஆனா இந்த புதிய திட்டம் பழைய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை விட நல்லதா இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா இந்த திட்டத்துல ஒரு உறுதியான 50% பென்ஷன் கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால இது பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை விட நல்லது அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. இந்த டேப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை பற்றிய முழுமையான தகவல்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பழைய ஓய்வூதிய திட்டமா அல்லது பங்களிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமா அல்லது இப்ப வந்திருக்கிற இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.